அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சொல்லலாம் எபிசோட் 25 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்னா, அந்த ஒரு ட்ரெயின்குள்ளே ஏறி இருப்பாங்க. அங்கே இருக்கிறவன் இவங்களை நோக்கி நடந்து வந்திருப்பான். அவன் என்ன பண்ணுறான், வந்த உடனே இவங்க 2 பேரையுமே கொலை பண்ணணும் அப்படின்னு பார்க்குறான். யாரா டார்கெட்னே தெரியல, ஏன்னா 2 பேரையுமே பாரபட்சம் இல்லாமல் அட்டாக் பண்ணுறான். இப்போது நம்ம பசங்களும் பார்த்தீங்கன்னா திரும்பி அடிக்கணும் தான் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஒன்றும் முடியல. அவன் ஏதோ சின்ன பசங்களை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, ட்ரெயினுக்கும் வெளியில் வந்துடுறாங்க. மேலே வந்துட்டு பார்த்தா அங்கே ஒருத்தன் இல்லைங்க, ஆல்ரெடி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவனுங்க என்ன பண்ணுறானுங்க, ஃபயர் பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி ட்ரெயினையே எரிச்சு விட்டுறாங்க. இப்போ நம்ம ஆட்கள் 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனால் விட்டுருவானுங்களா, அவனுங்க கொலை பண்ணுறதுக்கு தானே வந்திருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 6 பேர் இருக்காங்க. விட்டாமல் தோர்த்திக்கிட்டே வராங்கப்பா. இப்போது வாங்கவங்க என்ன பண்ணுறா அப்படின்னா, நம்ம ஹீரோவை தூக்கிக்கிட்டு அவன் வேகமாக பறந்து போகிறான். அவளுக்கு ஒரு பவர் பூஸ்ட் அப்படிங்கிறத கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவன் காலில் பார்த்தீங்கன்னா கிளைடர்ஸ் இருக்கு இல்லையா, அதோடைய பவர்ன்றதையும் இவன் யூஸ் பண்ணுறான். இப்போ யூஹா என்ன பண்ணுறான்னா, அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா சிக்னல் ஃபயர் இருக்குது. அதை யூஸ் பண்ணி அகாடமிக்கு சிக்னல் அப்படிங்கிறது கொடுத்துட்றான். இந்த சிக்னல் ஃபயரை எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் பார்க்க முடியும். ஸோ இவனுங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு, ஓகே இவனுங்க சிக்னல் கொடுத்துட்டானுங்க. ஸோ ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்துட்டு இருக்கு, அதுக்கு முன்னாடி இவனுங்களை கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறானுங்க. ஸோ வேகமாக பறந்து போய்கிட்டே இருக்காங்க. பின்னாடி வரவன் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக தோர்த்திக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்தில் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலான்னு பார்க்கும்போது இவன் பார்த்தீங்கன்னா மென்டல் பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணிடுறான். ஸோ அவனால் கரெக்டாக டார்கெட்டை எய்ம் பண்ணி அட்டாக் பண்ண முடியல. இப்போ அடுத்த பிரச்சனை என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவனோட இந்த பூஸ்டர் பவர் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிடுது. ஏன்னா அது ஹீட் ஆகிடுச்சு போல தெரியுது. என்னடா பண்ணுறது அப்படிங்கிறப்போ யூஹாவ் சொல்கிறான், மேலே பறந்து போ அப்படிங்கிறான். மேலே போயிட்டு இவன் அவனோட ஸ்னோவோடைய பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறான். ஐஸ் ஸ்கார்பியனோட பவர் யூஸ் பண்ண உடனே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐஸ் டொமைன் அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது. எல்லா இடமே பயங்கரமாக ஃப்ரீஸ் ஆகிடுது. ஸோ எல்லாருமே கொஞ்சம் நேரத்துக்கு ஸ்டாப் ஆகுறாங்க. இவனுடைய த்ரஸ்டர்ஸும் பார்த்தீங்கன்னா கூல் டவுன் ஆகிடுச்சு. உடனே மறுபடியும் இங்கேருந்து கிளம்பி ஓடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் வரவே விடுற மாதிரி தெரியலங்க. என்னென்னமோ யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணணும்னு பார்க்குறாங்க. அந்த டைமில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களோட ஃபியூஷன் டெக்னிக் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ என்னென்னமோ பண்ணி தப்பிக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் இவங்க உடம்புல இருக்கக்கூடிய சக்தியுமே குறைஞ்சி போச்சு. இதுக்கு மேலே சண்டை போகிறதுக்கு உடம்புல சுத்தமாக சக்தியே இல்லை. கடைசியாக வந்தவன் ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா, ஒரு பவர்ஃபுல் அட்டாக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறான். ஒரு பெரிய ஆரோ அப்படிங்கிறத இழுத்து விடுறான். அவ்வளோதான்டா நம்ம கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கும் போது இவங்கள ஒரு ஷீல்டு காப்பாற்றுதுப்பா. யாரா காப்பாற்றுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷுவான்ஷுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தால அவன் தான் காப்பாற்றிருக்கான். இப்போ அகாடமி சீனியர்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்கப்பா. பேபே வந்தாச்சு, நானா வந்துட்டான், ஷுவான்ஷு வந்துட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீனிக்ஸ் ஃபயர் இருக்குல்ல, அவளுமே வந்துட்டா. எவ்வளோ தைரியம் இருந்தா எங்கள் பசங்க மேலேயே கையை வைப்பேன்னு சொல்லிட்டு அவள் பேச, வந்தவெல்லாம் ஓடுறா அப்படிங்கிறான். அது எப்படிப்பா ஓட முடியும், நாங்கள் விட்டுருவோமா உன்னன்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, சுத்து போட்டு வளைச்சி எல்லாரையும் அடித்து துவம்சம் பண்ணுறாங்க. ஒருத்தனை கூட விடலை, எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா குவியலாக போட்டு வச்சுருக்காங்க. அதான் அவன் சொல்கிறான், ஐயையோ ஒருத்தனை கூட நான் உயிரோட விடலையே, இப்போ எப்படி நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது அப்படிங்கிறா. இப்போ இந்த இடத்துக்கு சீனியர்ஸ் மட்டும் தான் வந்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. டீச்சர்ஸுமே அங்கே வந்திருக்காங்க, நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. டீன் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ள அவங்க பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல வேலை இந்த சீனியர் பசங்களாம் வந்தாங்க, இல்லைனா இந்த 2 பேர் இறந்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போ இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் சரிதான், ஆனால் இவ கொஞ்சம் ஓவர் போர்டாக போயிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க பேசிட்டு இருக்காங்க. டீன் என்ன சொல்கிறாரு, இந்த பசங்களாம் நல்லா தான் சண்டை போட்டாங்க, எல்லாம் கரெக்டு தான். ஆனால் யூஹாவும் வாங்குதவங்க அவ்வளோ பவர்ஃபுல் பீப்புளை துரத்தும் போது கூட கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் அங்கேருந்து உயிர் பொழைச்சி வந்தாங்க இல்லையா, அதுதான் என் கண்ணில் ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபியூஷன் டெக்னிக் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்ல வேலை, ஏதாவது ஆயிருந்ததுன்னா நமக்கு தான் ரொம்ப பெரிய லாஸாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கில்லர் எல்லாரும் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை. ஸோ இவங்க எங்கேருந்து வந்தாங்க, யார் இவங்கன்னு சொல்லிட்டு ட்ரேஸ் பண்ணவே முடியல. அதான் இவன் கேட்குறா, இவங்க எல்லாரும் பார்த்தா ப்ரொஃபஷனல் கில்லர்ஸ் மாதிரி இருக்காங்க, உண்மையை சொல்லு, யார்கிட்ட வம்பு இழுத்து வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இவங்க யார்கிட்ட வம்பு இழுத்தாங்க, ரீசெண்டாக வம்பு இழுத்ததுன்னா இந்த தாய் வாபின் கிட்ட தான். அப்போ அவனை தான் இருக்குமோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இருந்தாலும் அவன் என்ன சொல்கிறான்னா, இல்லைங்க நான் யார்கிட்டையும் வம்பு இழுக்கல அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இப்போ தான் உயிர் தப்பிச்சிருக்கீங்க, 2 பேரும் போய் முதல்ல ரெஸ்ட் எடுங்க, இதெல்லாம் டீல் பண்ணுறதுக்கு அகாடமி யாராவது அனுப்புவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க இங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா வாங்தோங் யூஹாவ் கிட்ட கேட்குறா. என்ன கேட்குறான்னா, உனக்கு நல்லாவே தெரியும் தாய் வாபின் தான் ஆள் அமைச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் நீ வெளியில் சொல்லலை அப்படின்னு கேட்குறா. அவனா சொல்கிறான், இங்கே பாரு, அது அவ்வளோ ஈஸி கிடையாது, அவன் ரொம்ப பவர்ஃபுல் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கான், நம்மக்கிட்ட எவிடன்ஸும் கிடையாது, இதெல்லாம் ஆக்சுவலாக நான் தான் டீல் பண்ணோம், நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். இப்போ இவங்க கிளாஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா கிளாஸே பரபரப்பாக இருக்குது. என்ன நடக்குது, நம்ம கிளாஸில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதான்னு பார்த்தா இந்த ஷாவ் தாவ் இருக்கா பார்த்தீங்களா, அவன் நின்றுட்டுருக்கா. இவன் எதுக்குடா இங்கே நின்றுட்டுருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பதறான். அவன் வந்தான், டே யூஹாவ் உனக்காக தான்டா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டே இருந்துட்டாப்பா. அவன் வெளியில் போன உடனே அவனை தூக்கிட்டு பறந்து போயிட்டா. இப்போ நம்ம ஹீரோக்குள்ளே அந்த தேன்மங்க இருக்குல்ல, அது சொல்லிக்கிட்டு இருக்கு ஐஸ் ஸ்கார்பியன் கிட்ட, நீ ரெடியாயிரு, நம்ம 2 பேருமே ஐஸ் பவர் தான் வச்சுருக்கோம், ஸோ எப்படியாவது அவளை தடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கு. ஐஸ்
ஸ்கார்பியன் என்ன தெரியுமா சொல்லுது, அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி பண்ணுவா, அவளுக்கு இன்னைக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குறேன் பாருன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுது. இப்போ விஷயம் என்னன்னா, இவன் நேற்று சண்டை போட்டா இல்லையா, அதில் நிறைய பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிட்டா. ஸோ இவளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஈவில் ஃபீனிக்ஸ் ஃபயர் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அது எப்படியாவது அடக்கணும்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்கறதுக்காக தான் நம்ம ஹீரோவை தூக்கிட்டு வந்திருக்கா. இதை தெரிஞ்சவொன்னே டியன்மங் என்ன சொல்லுது, இல்லை அட்டாக் பண்ணாத, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஹீரோ வந்து கேட்குறான், உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவள் வந்து ஏதோ ஒரு விஷயத்த காதில் சொல்கிறாப்பா. இதை கேட்டோன்னா அவங்க வந்து ஓடுவானா, ஐயோ வாய்ப்பே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். அப்படி என்ன சொன்னா அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதோட இந்த ஒரு எபிசோட் அப்படிங்கிறது முடியுது. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.